ஐகானிக் என்டர்டைனர்ஸ் பெருமையுடன் வழங்கக்கூடிய ஐகானிக் 10 இது நம்மளோட கெத்து. அவர் ஸ்பான்சர்ஸ் போத்தீஸ், ஆச்சி மசாலா, ஓட்டோ, ஆரோரோ ப்ரொடக்ஷன், டிஜிட்டல் பார்ட்னர் டிஎன் பிரைம் தமிழ்நாடு, எலைட் ஸ்பான்சர் மீனாட்சி இன்ஸ்டிடியூட். ஃபர்ஸ்ட்லாம் நாங்கள் பார்க்கும்போது மதர் கேட்டகரியில் போடுவாங்க, பட் இப்போ நீங்க ஹீரோயின் கேட்டகரிக்கே வந்து செலக்ட் ஆகுவீங்க. இப்போ இருக்கிறவங்க என்னதான் உங்களுக்கு வயசானாலும் உங்க அழகு உங்க ஸ்டைலும் இன்னும் உங்களை விட்டு போகவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸ்கின்னுக்கு ஒண்ணுமே பண்ணல, தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்க. நம்மளோட ஒர்க்குக்கு கிடைக்கிற அங்கீகாரம்ன்றது ஈஸியா கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி டேலண்ட்ஸை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ஒரு இந்த மாதிரி அவார்ட் கொடுத்து அவங்கள ஹாப்பி ஆக்குறது வந்து பெரிய விஷயம். அதுக்கு ஃபீல்டுக்கு வரும்போது எதுக்குடா வந்தேன்னு இருந்தது. ஏன்னா ஆக்டிங் எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஸ்டார்டிங் பிகினிங் டைமில். அண்ட் அடுத்ததாக நம்மளுடைய ஈவெண்ட்க்கு வருகை தந்து நம்ம ஈவெண்ட்டையும் ரொம்ப ஸ்பெஷலாக மாற்றிருக்க நம்முடைய மீரா கிருஷ்ணன் மேம மிக மகிழ்ச்சியுடன் மனசார வருக என்னன்னு வரவேற்கலாம். எப்படி இருந்தவங்க இப்படி மாறிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு க்யூட்டாக மாறிட்டீங்க மேம். உங்களை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்லாம் நாங்கள் பார்க்கும்போது மதர் கேட்டகரியில் போடுவாங்க, பட் இப்போ நீங்க ஹீரோயின் கேட்டகரிக்கே வந்து செலக்ட் ஆகுவீங்க. ஸோ அந்த அளவுக்கு மேமோடைய டிரான்ஸ்மிஷன் மாறிடுச்சு இல்லையா? ஒரு பிக் ரவுண்ட் அப்ளாஸ் கொடுக்கலாம் மேம்காக. ஐகானிக் என்டர்டைனர்ஸ் பெருமையுடன் வழங்கக்கூடிய ஐகானிக் 10 இது நம்மளோட கெத்து. இந்த ஈவெண்ட்க்கு நீங்க வந்ததில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேம். ஸோ எங்களுக்காக ஒரு சில வார்த்தைகள் இந்த ஈவெண்ட்டை பற்றியும் அண்ட் நம்முடைய மணி சாரை பற்றியும். இது 1 இல்லை 2 இல்லை, கிட்டத்தட்ட 1500 ஷோஸ் கிட்ட பண்ணியிருக்காங்க அண்ட் 2 வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. பல திறமைசாலிகளை நிறைய தமிழ்நாடு முழுவதும், புதுச்சேரி முழுவதும் அண்ட் இந்தியா முழுவதுமே வந்து கண்டுபிடிச்சி அவங்களுக்கான அடையாளத்தை கொடுத்துட்டு இருக்காங்க நம்மளுடைய ஐகானிக் என்டர்டைனர்ஸ் மூலயமா. ஸோ நீங்கள் ஒரு சில வார்த்தைகள் எங்களுக்காக. எல்லாருக்கும் வணக்கம். ஐகானிக் அவார்ட்ஸுக்காக என்ன இன்வைட் பண்ணும்போது அப்போ தான் எனக்கு மனிஷை பற்றி தெரியும். அவர் அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணார். நான் நினச்சேன் எனக்கு எதுக்கு இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அப்படின்னு. பட் அதுக்கு பின்னாடி அவர் எவ்வளோ உழைச்சிருக்காரு, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் ஒரு தனி ஆளாக ரெடி பண்ணி கொண்டு வரதுக்கு அது ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ அதுக்காகவே நான் வந்து கண்டிப்பாக இந்த ஈவெண்ட் அட்டென்ட் பண்ணணும்னு அன்னைக்கே டிசைட் பண்ணிட்டேன். ஏன்னா அப்கமிங்காக வர நிறைய ஆர்டிஸ்ட்டுக்கு இது பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். நம்மளோட ஒர்க்குக்கு கிடைக்கிற அங்கீகாரம்ன்றது ஈஸியாக கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி டேலண்ட்ஸை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஒரு இந்த மாதிரி அவார்ட் கொடுத்து அவங்கள ஹாப்பி ஆக்குறது வந்து பெரிய விஷயம். அதுக்கு மனிஷுக்கு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஐ எம் ரியலி ஹாப்பி அண்ட் தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ ஹியர். எல்லா அவார்ட் வின்னர்ஸுக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். எஸ், தேங்க்யூ ஸோ மச் மேம். அண்ட் எங்களுக்காக ஒரு சின்ன டிப்ஸ் என்னன்னா, இப்போ இருக்கிறவங்க எஸ் கண்டிப்பா டிஜே போட்ட சாங் மாதிரி மேம். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் உங்க பியூட்டியா இருக்கட்டும், இந்த ஸ்மைலா இருக்கட்டும் கொஞ்சம் கூட மாறவே இல்லை. சூப்பர் ஸ்டார் ஸ்டைல சொல்லணும்னா என்னதான் உங்களுக்கு வயசானாலும் உங்க அழகு உங்க ஸ்டைலும் இன்னும் உங்களை விட்டு போகவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்கு வயசு ஆன மாதிரியும் தெரியல, என்ன வயசுன்னு தெரியல. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பிரிட்டியா இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். இதை எப்பொழுதுமே இப்படி மெயின்டைன் பண்றதுக்கு என்ன மேம் டிப்ஸ்? ஹாப்பியாக இருங்க, உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்க, அவ்வளோதான். ஸ்கின்னுக்கு ஒன்றுமே பண்ணல, தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்க. மோஸ்ட்லி நிறைய பேர் தேங்காய் எண்ணெய்னு சொல்கிறாங்க மேம். ஏன்னா நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே கேரளா. நான் சாப்பிட்றதும் தேங்காய் எண்ணெயில் தான், உடம்பை காப்பாற்றுறதும் தேங்காய் எண்ணெயில் தான். ஸோ தட்ஸ் ஒன்லி மை சீக்ரெட், நத்திங் எல்ஸ். ஐ அம் ஹாப்பி. எஸ், தேங்க்யூ ஸோ மச் மேம், ஸோ ஸ்வீட். அண்ட் இப்போ நீங்கள் ஒரு சிங்க பெண்ணாக இருந்துட்டு இன்னொரு சிங்க பெண்ணை வந்து பாராட்ட போறீங்க, அவங்களுக்கு அவார்ட் கொடுக்க போறீங்க. ஸோ அந்த வகையில் நீங்கள் அவார்ட் கொடுக்க போகிற அந்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா பெஸ்ட் எமர்ஜிங் மெஹந்தி ஆர்டிஸ்ட் அண்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட். அவங்க யார் அப்படின்றத நீங்கள் ரிவீல் பண்ண போறீங்க. பெஸ்ட் எமர்ஜிங் மெஹந்தி ஆர்டிஸ்ட் அண்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட் யாரா இருக்கும்? ஓகே, மைத்தியா பானு. கங்க்ராச்சுலேஷன். மீண்டும் ஒரு முறை எல்லாரும் சேர்ந்து நம்மளுடைய பானு மேம்காக ஒரு பிக் ரவுண்ட் அப்ளாஸ் கொடுக்கலாம். சிறப்பான ஒரு கைத்தட்டல் கண்டிப்பா எல்லார் மனசையுமே வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம். ஐகானிக் 10 இது நம்மளோட கெத்து. இந்த அவார்டை வாங்கியிருக்கீங்க. ஸோ ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை உங்கள் வாயால் நீங்கள் சொல்லலாம், எங்களுக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும். நான் வந்து மேமோட சீரியல் பார்ப்பேன்.
ஸோ இவங்க கையாலே வாங்குவேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணதே இல்லை. ரொம்ப தேங்க்யூ மேம். ஐகானிக் அவார்ட் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். எனக்கு சொல்ல வார்த்தை எதுவுமே வரல இந்த ஸ்டேஜில். தேங்க்யூ ஸோ மச் மேம். மேம் அதே மாதிரி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். என்னன்னா உங்களுக்கு எல்லா கேரக்டரும் வந்து சூட் ஆகுது. ஹீரோயின் கேரக்டராக இருக்கட்டும் அண்ட் வந்து அம்மா கதாபாத்திரமாக இருக்கட்டும் அண்ட் வில்லி கதாபாத்திரமாக இருக்கட்டும் எல்லாமே சூட் ஆகுது. எப்படி மேம் அது சூட் ஆகுதா இல்லை நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மாறி நடிக்க ஆரம்பிக்கிறீங்களா? அன்எக்ஸ்பெக்டடாக இந்த ஃபீல்டுக்கு வந்த ஒரு ஆள் நான். ஐ எம் கிளாசிக்கல் டான்ஸர் பேசிக்கலி. இந்த ஃபீல்டுக்கு வரும்போது எதுக்கடா வந்தேன்னு இருந்தது. ஏன்னா ஆக்டிங் எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஸ்டார்டிங் பிகினிங் டைமில். என்னோட ஃபர்ஸ்ட்டு ப்ராஜெக்ட்டுக்கே வந்து கேரளா ஸ்டேட் அவார்ட் ஃபார் த பெஸ்ட் நியூ கம்மிங் ஆக்ட்ரஸ்ன்னு ஒரு அங்கீகாரம் கிடச்சிது. ஸோ எனக்கு என்னோட அந்த ஒரு என்ன சொல்கிறது கான்ஃபிடென்ஸ் ரொம்பவே பூஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம பண்ணலாமே அப்படின்னு ஒரு தோணல் வந்தது எனக்கு. அதுக்கப்புறம் நான் ஆக்டிங் லவ் பண்ண ஆரம்பித்தேன். மேனரிசம்ஸ் லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். சீனியர் ஆர்டிஸ்ட் அவங்கக்கிட்டேருந்து டிப்ஸ் வாங்க ஆரம்பித்தேன். நிறைய படங்கள் பார்க்க ஆரம்பித்தேன். என்னையே மோல்டு பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அதில் நம்ம பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் எனக்கு வந்தது. இப்போ இல்லை +2 அந்த டைமில் தான் ஐ ஸ்டார்டட் ஆக்டிங். இப்போ வந்து 22 இயர்ஸ் 23 இயர்ஸ் ஆகிடுச்சு நான் ஃபீல்டில். ஸோ அப்படி ஐ எம் ட்ரைங் மை பெஸ்ட். இப்போது உங்களை மாதிரி ஆட்கள் சொல்லி தான் நான் பண்ணுறது எல்லாமே சூட் ஆகுதுன்னு சொல்லி கேள்விப்படுது. பட் ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி தட் எல்லா கேரக்டர்ஸும் எனக்கு சூட் ஆகுது. தட்ஸ் ஆல். எஸ் தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஸோ மச் பானு மேம். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இந்த அவார்டு வாங்கினதில். அண்ட் அடுத்ததாக நீங்கள் கொடுக்க போகிற அந்த அவார்ட் பெஸ்ட் பியூட்டிஷியன் ஆஃப் தி இயர். இந்த அவார்ட் யாருக்கு போக போகுது அப்படின்றத நீங்களே ரிவீல் பண்ணிடுங்க மேம். பெஸ்ட் பியூட்டிஷியன் ஆஃப் த இயர் அவார்ட் கோஸ் டு ரம்யா. அடுத்ததாக பெஸ்ட் விமென்ஸ் வியர் டைலர் அண்ட் ஆரி டிசைனர். இந்த அவார்ட்ஸ் யாருக்கு போக போகுது அப்படின்றத நம்ம மேம் கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கலாம். And the award goes to M. Anita Bharati. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். முயற்சி பண்ணால் கண்டிப்பாக அவங்களால சாதிக்க முடியுங்கிறதுக்கு நான் இங்கே நிற்கிறது தான் சிறந்த உதாரணம்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை விட பெரிய இடத்த கூட எட்டலாம். பட் இந்த இடத்துல நிற்கிறதுக்கு நான் கண்டிப்பாக மனிஷாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ சார். எங்கே இருக்கீங்கன்னு தெரியல, பட் தேங்க்யூ ஸோ மச் மேம். இன்னைக்கு நீங்க பெஸ்ட் விமன் வேர் டைலர் அண்ட் ஆரி டிசைனருக்கான அவார்டு வாங்கியிருக்கீங்க. ஸோ இன்ன வரைக்கும் எத்தனை மாணவர்களை வந்து நீங்க உருவாக்கியிருப்பீங்க, மாணவிகளை நீங்க உருவாக்கியிருப்பீங்க? அண்ட் கடலூரில் வந்து பெரிய விஷயம் இல்லையா? கடலூரில் பொறுத்த வரைக்கும் ஆரி ஒர்க் அதாவது அதிக செலவு பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. ஸோ அந்த வகையில் அங்கே இருக்கிற பீப்புளை நீங்கள் கன்வின்ஸ் பண்ணி உங்களுடைய ஒர்க் பிடிச்சி இங்கே வந்து நிற்கிறது ஒரு பெரிய விஷயம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக நான் ரொம்ப பெரிய விஷயம் எம்காம் படிச்சிருக்கேன். பட் நான் படித்ததை விட நான் கற்றுக்கிட்ட இந்த தொழில் வந்து நான் சிறப்பாக பண்ணணும். இதை விட இன்னும் பெரிய 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 விஷயம்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பேரை நான் வந்து உருவாக்கணும்னு தெரியாது. கண்டிப்பாக என்னோட பெஸ்ட்டை கொடுப்பேன் எல்லாருக்குமே. தேங்க்யூ ஸோ மச் மேம். அடுத்ததாக பெஸ்ட் விமன் ஆண்டர்பிரனர் ஆஃப் தி இயர். இந்த அவார்ட் யாருக்கு போக போகுது அப்படின்றத நீங்கள் சொல்ல போகிறீங்க. பெஸ்ட் உமன் ஆண்டர்பிரனர் ஆஃப் த இயர். இந்த பேர் எனக்கும் ரொம்ப பிரியமானது. ஏன்னா நான் இப்போ ப்ரெசெண்டாக பண்ணிகிட்டு இருக்கிற சீரியல் என்னோட கேரக்டர் நேம். அண்ட் த அவார்ட் கோஸ் டு சிவகாமி. ஸோ அந்த வகையில் தேங்க்யூ ஸோ மச் மேம். ஒரு சில வார்த்தைகள் எங்களுக்காக. ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப எப்படின்னா ஜீரோலேருந்து கஷ்டப்பட்டு வந்தது தான். இப்போது ஒரு ஹோட்டலோட இன்னொரு ஹோட்டல் வச்சுருக்கோம். ஓ சூப்பர் மேம். ஒரு பிக் ரவுண்ட் அப்ளாஸ் கொடுக்கலாம். எத்தனை வருஷமா இந்த ஃபீல்டில் இருக்கீங்க மேம்? ஒரு 15 வருஷமாக இருக்கேன். எப்படின்னா ஒரு சின்னதுலேருந்து ஆரம்பித்து கொண்டு வந்து இடையில நிறைய பிரச்சனைகள் நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பண்ணி கொண்டு வந்து பண்ணியிருக்கேன். உங்களை மாதிரி சாதிக்கணும்னு நினைக்கிற பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இந்த நேரத்தில்? அதாவது உழைப்பு,
அப்புறம் விடாமுயற்சியோட எந்த ஒரு விஷயத்தை பண்ணாலும் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். எஸ், தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ஐகானிக் என்டர்டைனர்ஸ் பெருமையுடன் வழங்கக்கூடிய ஐகானிக் 10 இது நம்மளோட கெத்து. அவர் ஸ்பான்சர்ஸ் போத்தீஸ், ஆச்சி மசாலா, ஓட்டோ, ஆரோரோ ப்ரொடக்ஷன், டிஜிட்டல் பார்ட்னர் டிஎன் பிரைம் தமிழ்நாடு, எலைட் ஸ்பான்சர் மீனாட்சி இன்ஸ்டிடியூட்.